பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருடத்தின் முதல் மாதத்தை நாம் நிறைவு செய்யவும், இரண்டாவது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கவும் நமக்கு அருள் புரிந்த தேவாதி தேவனை நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய ஆறுதலான வார்த்தை ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஓர் சர்வ வல்லமை பொருந்திய தேவாதி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். இன்று உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாதிப்பு வெளியே சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளே வைத்து அழுது கொண்டிருக்கலாம். ஒரு தனிமை உணர்வு, என் பாரத்தை என் வேதனையை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்று தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை பொருந்திய தேவன் ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனைகளோடு மனபாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு பெயரையும் பார்த்து ஓர் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, ஆறுதல் செய்கிற தேவன். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அதை நீங்கள் நம்புவீர்களானால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. இன்று இந்த வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அதை நீங்கள் நம்புவீர்களானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். பரிசுத்த வேதத்தில் 2 கொரிந்தியர் 1:3 வேதம் சொல்லுகிறது, சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன். சகல விதமான ஆறுதலின் தேவன் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவனாயிருந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை விடுவித்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி தம்முடைய மெய்யான ஆறுதலினால் உங்களை நிரப்ப போகிறார். 2 கொரிந்தியர் 1:4 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை உபத்திரம் நிறைந்ததாய் காணப்படுகிறது, நிந்தனைகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது, போராட்டம் நிறைந்ததாய் காணப்படுகிறது, கண்ணீர் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பது யார், என்னை ஆறுதல் படுத்துவது யார் என்று கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்தும்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்று கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஆறுதலற்று இருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை தந்து, ஒரு அதிசயத்தை செய்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். ஆகவே தான் பக்தன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் கவலைகள் பெருகும் போது கர்த்தருடைய ஆறுதல் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மார்போடு அணைத்து முத்தம் செய்து ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது போல, தேற்றுகிறது போல, உங்களை சிருஷ்டித்த ஓர் சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தர் அவருடைய மார்போடு அணைத்து உங்களை முத்தம் செய்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை
ஆறுதல் படுத்த போதுமானவராக இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் என் வாழ்க்கையை மூடிக்கொண்டு இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்ய போகிறேன், நான் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறேன், நான் உனக்கு உன் பலவீனத்திலே ஒரு பலனை தந்து உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை தைரியப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய இருதய பாரங்களையும் வேதனைகளையும் இறக்கி வைத்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண்பீர்கள். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் கலங்காதபடி, பயப்படாதபடி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். பிரியமானவரே, மகனே மகளே, திடன் கொள்ளுங்கள். இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்தும்படி, உங்களை வேதனைகளை நீக்கும்படி, உங்களை துன்பங்களை மாற்றும்படி, உங்களை கண்ணீரை துடைக்கும்படி இதோ உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்களுடைய மத்தியிலே ஆவி கொண்டு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, உங்கள் கடன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார், இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதிலே நான் ஒரு முடிவை தந்து, ஒரு விடுதலையை தந்து, கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மனம் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். துக்கித்து இருந்தது போதும், முடங்கி கிடந்தது போதும், கண்ணீரோடு இருந்தது போதும். எழுந்து நிமிர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை அர்ப்பணித்து அவரை விசுவாசிங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்வார். இதோ கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். ஆறுதலின் தேவன் உடனிருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீர். அதற்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்தும். ஆண்டவரே, காயப்பட்டிருக்கிற உள்ளங்களை நீர் காயம் கட்டி அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை ஆறுதல் படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலவிதமான சோதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து போகிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். தேவைகளை சந்தியும், அவர்களை ஆறுதல் படுத்தி, மெய்யான தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள உம்முடைய கரத்தின் வல்லமையினால் அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த மாதம் எங்களுக்கு நன்மை நிறைந்ததாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கட்டும். நிந்தனைகள் விலகட்டும், துன்பங்கள் விலகட்டும், பாடுகள் விலகட்டும், பலவீனங்கள் குணமாக்கப்படட்டும். ஓர் சர்வ வல்லமையுள்ள கரம் எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை கனப்படுத்தட்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே எங்களை பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். அப்பா, தாழ்த்துக்கிற ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆறுதலின் தேவனாயிருந்து மெய்யான ஆறுதலை உங்களுக்கு தந்து வருகிற நாட்களே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.